சிவசேனா எம்எல்ஏ ராஜினாமா. ஏன் இது பரபரப்பு தகவலாக பார்க்கப்படுகிறது பார்ப்போம். மகாராஷ்டிரா அமைச்சரவையில் இடம் மறுக்கப்பட்டதை அடுத்து சிவசேனா பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் சிவசேனா எம்எல்ஏ ஒருவர். மகாராஷ்டிராவில் கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அதில் மகாயுதி கூட்டணி அபார வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 232 தொகுதியில் பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியான மகாயுதி கூட்டணி மகா விகாஸ் அகாடியை தோற்கடித்து வெற்றி பெற்று 2வது முறையாக ஆட்சியை பிடித்தது. முதல்வராக டிசம்பர் 11ஆம் தேதி பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் பதவியேற்றார். ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவியேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் 15ஆம் தேதி மகாராஷ்டிராவில் அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டது. அதில் 39 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றார்கள். அவர்களில் 2014 மற்றும் 2019ற்கு இடையில் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சராக பணியாற்றிய பங்கஜா முண்டே, மாதுரி மிசல் மற்றும் மேக்னா போர்டிகா மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக அதிதி தட்கரே உட்பட 4 பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இது அனைத்து தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு கிளம்பியதாகவும் பலர் அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்பட்டது. அவர்களில் முக்கியமாக விதர்பா பிராந்தியத்தில் உள்ள பண்டாரா சட்டமன்ற தொகுதியில் இருந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்த சிவசேனா சட்டமன்ற உறுப்பினர் நரேந்திர போண்டேகரும் ஒருவர். அவர் உடனடியாக அனைத்து கட்சி பதவிகளிலிருந்தும் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏன் என்று கேட்டால் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. அதனால் விரக்தியடைந்த அவர் ராஜினாமா செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் அவர் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் என்று கூறப்படுகிறது. விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த 45 வயதான போண்டேகர் பிரிக்கப்படாத சிவசேனாவின் பண்டாரா மாவட்ட தலைவராக பணியாற்றியிருக்கின்றார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இருப்பினும் 2014 தேர்தலில் அவர் தோல்வியை சந்தித்ததாக கூறப்படுகிறது. 2019ஆம் ஆண்டில் அவருக்கு சிவசேனா டிக்கெட் மறுக்கப்பட்ட பின்னர் அவர் சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக வெற்றிகரமாக போட்டியிட்டார் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான மகா விகாஸ் அகாடி அரசாங்கத்தை உருவாக்கும் போது பிரிக்கப்படாத சேனாவை இவர் ஆதரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் 2022இல் சிவசேனா பிளவுபட்ட பிறகு உத்தவுக்கு எதிரான கிளர்ச்சியில் ஏக்நாத் ஷிண்டேவை ஆதரித்த 10 சுயேட்சை எம்எல்ஏக்களில் முதல் குழுவில் போண்டேகரும் ஒருவர். அதன் பின்னர் மகாயுதியை அவர் ஆதரித்து வருகிறார் என்பது பின்னர் கூறப்படும் செய்தி. இந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்னதாக அவர் ஏக்நாத் ஷிண்டேவை சந்தித்து சிவசேனா கட்சியில் சேர்ந்தார். பந்தாரா தொகுதியில் கட்சி பங்கீட்டில் தேர்தலில் இவர் போட்டியிட்டார். போண்டேகர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை விட 38,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பண்டாராவைச் சேர்ந்த ஒரு இளம் படித்த ஃபயர் பிராண்ட் தலைவராக கருதப்படும் போண்டேகர் இந்த ஆண்டு மார்ச் மாதம் பண்டாராவில் நடந்த சத்சங் நிகழ்வின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார் என்றும் பாகேஷ்வர் தாம் பாபா என்று பிரபலமாக அறியப்படும் திரேந்திர சாஸ்திரியை கைது செய்ய கோரியதை அடுத்து அவர் பெரும் சர்ச்சையில் சிக்கினார். சிவசேனாவில் சேரும் பொழுது தனக்கு அமைச்சர் பதவி உறுதியளிக்கப்பட்டதாக போண்டேகர் கூறுகிறார். எனவே ஷிண்டே அதை மதிக்காததால் தனக்கு அமைச்சர் பதவியை ஷிண்டே கொடுக்கவில்லை. அவர் அனைத்து கட்சி பதவிகளிலிருந்தும் தான் ராஜினாமா செய்ய முடிவு செய்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அமைச்சரவையில் இருந்து விலக்கப்பட்டதற்கு ஏமாற்றத்தை தழுவியதாகவும் அவர் விரக்தியடைந்து தெரிவித்திருக்கின்றார். டிசம்பர் 15ஆம் தேதி நாக்பூரில் பதவியேற்பு விழாவிற்கு பிறகு போண்டேகர் தனது ராஜினாமாவை சமர்ப்பித்தார் மற்றும் அமைச்சர்களை தேர்ந்தெடுப்பது குறித்து மகாயுதி அரசாங்கத்தை தாக்கினார். கரைபடிந்த எம்எல்ஏக்கள் பதவியேற்பதாக அவர் நேரடியாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இன்று பதவியேற்ற பலர் கட்சிக்கு எந்த பங்களிப்பும் செய்யவில்லை, உழைக்கவும் இல்லை. ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள கரைபடிந்த பலர்தான் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்களுக்கு அமைச்சர் பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கிறது இந்த மகாயுதி என்று குற்றம் சாட்டினார். எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. இது எங்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்துகிறது. தொழிலாளர்களின் உணர்வுகளும் புண்படுத்தப்பட்டுள்ளன. நான் கிழக்கு விதர்பா ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சிவசேனாவின் துணைத் தலைவர்.
மக்களுக்கு என்னால் நீதி வழங்க முடியாவிட்டால் நான் ஏன் இந்த பதவிகளில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த ஆண்டு ஜூன் மாதம் தேவேந்திர பட்னாவிஸ் பாஜகவில் சேருமாறு கேட்டுக்கொண்ட போது சிவசேனாவில் சேர்ந்ததற்கு வருத்தம் தெரிவித்ததாக போண்டேகர் கூறியிருக்கின்றார். பண்டாரா மாவட்டத்தின் பாதுகாவலர் அமைச்சராக ஆவதற்கும் அதன் வளர்ச்சிக்காக பணியாற்றுவதற்கும் அமைச்சரவை பதவியை பெற விரும்பியதாகவும், ஆனால் இப்போது அவர் ஒரு சாதாரண நபராக பணியாற்றுவதாகவும் கட்சியின் அறிவுறுத்தல்களுக்காக காத்திருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் கூறியிருக்கின்றார். எனக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என்ற நிபந்தனையின் பேரில் நான் சிவசேனாவில் இணைந்தேன். ஷிண்டே எனக்கு வாக்குறுதியும் அளித்திருந்தார். முந்தைய அரசாங்கத்தால் ஷிண்டே முதல்வரான போது நான் ஒரு சுயேச்சை எம்எல்ஏவாகத்தான் இருந்தேன். அப்பொழுதும் அவருக்கு நான் ஆதரவு அளித்தேன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் சிவசேனா அமைச்சர் உதய் சமந்த் தான் தனிப்பட்ட முறையில் பாண்டேகரை சந்தித்து இது அநீதி இல்லை என்பதை உறுதிப்படுத்த அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று கூறியிருக்கின்றார். மகாராஷ்டிராவின் ஆளும் கூட்டணியான மகாயுதியைச் சேர்ந்த 11 முக்கிய அமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான புதிய அரசாங்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது அவர்களின் ஆதரவாளர்களிடையே கடும் அதிருப்தி நிலவுவதாகவும் 5 முக்கிய தலைவர்களான சாகன் பச்வால், தர்மராவ் பாபா, ஆத்ராம் சஞ்சய் பன்சோட், திலீப் வால்சே பாட்டேல் மற்றும் அனில் பாட்டேல் ஆகியோர் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா ஆகிய கட்சிகளில் தலா 3 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, ரவீந்திர சவான், சுதீர் முங்கதிர்வார் மற்றும் விஜயகுமார் கவித் ஆகியோரை பாஜக நீக்கியிருக்கின்றது. அதே நேரத்தில் சிவசேனா தானாஜி சாவந்த், அப்துல் சத்தார் மற்றும் தீபக் கேசர்கர் ஆகியோரும் அடங்கியிருக்கின்றார்கள்.